இதெல்லாம் இல்லாம குஜராத் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மார்க்ன்ற அந்த ஒரு நிறுவனமே இல்லாம எப்பயுமே முதல் மாநிலமா அங்க இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல நல்ல திட்டங்கள் அங்க வந்து போயிடுது அப்படின்றாங்க. பெட்ரோல் டீசல் விலை இதை வந்து நாங்க வந்து கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து என்னாச்சு? இதெல்லாம் வந்து பல என்னாச்சுகள் வந்து இங்க வந்து நிறைய வந்து அப்படியே முற்று பெறாம அப்படியே வந்து கொக்கி போட்டு நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். பாஜக இந்த ஒரு 2 மாசமா அதுவும் வந்து அண்ணாமலை 2.0 அப்படின்றது அறிவிக்கப்படாத தலைவரா இன்னும் இருக்காரு தான் அவரு நம்ம வந்து பாக்குறோம். ஆனா நம்ம தான் வந்து அப்பத்துல இருந்து வந்து அவரை தவிர வேற யார வந்து மகேஸ்வரன் என்ன MOUI அப்படின்னு போடுறாங்க. அண்ணன் அடிக்கடி வந்து நம்ம அண்ணன் வந்து அண்ணாமலை வரும்போதுதான் நான் வந்து எல்லாத்தையுமே நான் வந்து வெளியே கொண்டு வந்துடுறேன்னு சொல்லுவாரு. டிஎம்கே ஃபைல்ஸ் வந்து இன்னும் வரலன்றதை நம்ம வந்து இதுல வந்து சுட்டி காட்டுறோம். அதே போல வந்து இந்த SITக்கு அப்புறம் இந்த முழு விசாரணை முடிஞ்சோடனே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மொழி கொள்கை, இந்த தமிழன் வெல்லும், தமிழன் தலை நிமிர்ந்து நிற்கும் அப்படின்னு வாங்க பாத்தீங்களா. இதை வச்சுதான் இந்த அரசியல் 60 ஆண்டு கால அரசியலே அப்படியே வந்து போயிட்டே இருக்கு. ரூன்றது அப்படி வந்துருக்கும் பாத்தீங்களா. இதுக்கு வந்து பலத்த எதிர்ப்பு வந்து வந்திருக்கு. இந்த ரூ அப்படின்றது அந்த ஆறு ஷேப்ல இருக்கும். அதை நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிம்பிளை பார்த்தா ரூபாய்க்கு வச்சிருக்கு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பாமரன் கேள்விகளும் பகுத்தறிவு பதில்களும் அதிரடி நேர்காணல் உங்கள் TN Digital 24 சேனலில். தமிழக பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாண்புமிகு நீக்கல் செய்யப்பட்டது. பல திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு. பல பேர் வந்து முதல்வருடைய அந்த நேரடி வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லி பல திட்டங்களுக்கான மானியங்களா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் அறிவிச்சுட்டு கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு ஒட்டு மொத்தமா அறிவிச்சிருக்காங்க. இதுல வந்து 1,60,000 கோடி ரூபாய் வந்து 60,000 கோடி டெபிசிட் வருது அப்படின்னு சொல்லிதான் இப்ப வந்து ஒரு பெரிய இது வருஷம் வந்து நம்ம வந்து பற்றாக்குறை பட்ஜெட் தான் நம்ம வந்து போட்டுட்டே இருக்கோம். இதுல வந்து நிறைய வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மார்க்ல ஒரு 50,000 கோடி வந்து வருமானம் வந்துட்டே இருக்கு. அது ஒண்ணுதான் வருமானம். சில வருமான வழிகள் இருக்கு. பல பேர் இதுல வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 9.60 லட்சம் திட்டத்திட்ட வந்து போயிடுச்சு. 9,000 கோடி 9 லட்சம் கோடி வந்து திட்டத்தட்ட வந்து 9.60 லட்சம் கோடி வந்து கடனா வந்து வந்துருச்சு. என்ன பண்ண போகுது தமிழகம்? ஏன்னா இது மாநிலத்திலேயே வந்து எந்த மாநிலத்திலயும் இல்லாதது இங்க வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். அது இல்லாம இந்த 50,000 டாஸ்மார்க் இல்லாம இருக்கு. இதெல்லாம் இல்லாம குஜராத் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மார்க்ன்ற அந்த ஒரு நிறுவனமே இல்லாம எப்பயுமே முதல் மாநிலமா அங்க இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல நல்ல திட்டங்கள் அங்க வந்து போயிடுது அப்படின்றாங்க. இங்க வந்து அதுக்கான ஒரு வழிமுறைகள் இல்ல. அப்படி ஒரு வழிமுறைகள் இருந்து சில கம்பெனிகள் வந்தாலும் ஏதோ ஒரு போராட்டங்களால அந்த கம்பெனிகள் வந்து திரும்ப வேற ஒரு ஹைதராபாத்துக்கோ இல்ல வந்து வேற பெங்களூருக்கோ இல்ல வந்து குஜராத்துக்கோ இப்படி வந்து போறதுனாலதான் வந்து இங்க வந்து ஒரு தமிழகம் வந்து முன்னேற்றமான மாநிலம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த பட்ஜெட்டை போட்டிருக்காங்க. இதுல வந்து வழக்கம் போல சில அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு. ஆனா இன்னும் வந்து சில தேர்தல் வாக்குறுதிகளா கொடுத்த அந்த வாக்குறுதிகள் எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அண்ணன் EPS அவர்களா இருக்கட்டும் இல்ல அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து கேள்வி வச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து திடீர்னு வந்து கடைசி வருஷம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து தேர்தல் தான். அதுக்கு முன்னாடி ஒரு பட்ஜெட் போடுவாங்களான்னு கூட நமக்கு தெரியல. ஏன்னா அடுத்த ஏப்ரல் மாசம் வந்து தேர்தல் வந்துடும். அதுக்கு முன்னாடி இது வந்து திருப்பி ஒரு பட்ஜெட் வருமா வரலையான்னு நமக்கே தெரியல. ஆனா அப்படி போட மாதிரி எனக்கு இது கடைசி தேர்தல் அப்படின்றதுனால கொடுத்த அந்த கேஸுக்கு ஆனா மானியம் என்னாச்சு? பெட்ரோல் டீசல் விலை இதை வந்து நாங்க வந்து கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து என்னாச்சு? இதெல்லாம் வந்து பல என்னாச்சுகள் வந்து இங்க வந்து நிறைய வந்து அப்படியே முற்று பெறாம அப்படியே வந்து கொக்கி போட்டு நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலைகள்ல பாத்தீங்கன்னா திருப்பி வந்து இந்த நீர் பிரச்சனை வருது. ஏன் இந்த நீர் பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா முல்லை பெரியாரா இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஒண்ணு நல்ல மழை பெஞ்சு அதுல வந்து இந்த விவசாயிகள் பாதிப்படைஞ்சு அப்ப வந்து நமக்கு வந்து டேம்ல வந்து அங்கிருந்து தண்ணியை திறந்து விட்டுருவாங்க. மொத்தமா அப்படியே கடலுக்கு போயிடும். ஏன்னா இங்க ஒரு சில நிறைய தடுப்பணைகள் இல்ல, நீர்த்தேக்கங்கள் இல்லைன்றதுதான் அண்ணன் சீமான் போன்றவர்களோ இல்ல மற்ற எதிர்கட்சிகள் எல்லாருமே அன்னில இருந்து குறைபடுறதா இருக்கு. அதே போல எப்படி இந்த வெயில் காலம் வரும்போதும் அங்கே நீர் பற்றாக்குறையா இருக்கு. அங்க நமக்கு தர வேண்டிய தண்ணீரை வந்து அவங்க வந்து அங்க அந்த கேரளால இருந்து வர வேண்டிய தண்ணீரா இருக்கட்டும் இல்ல கர்நாடகால இருந்து வர வேண்டிய தண்ணீரா இருக்கட்டும் இந்த தண்ணீர்கள் வந்து வராம நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அளவுல ஒரு பாதிப்பை வந்து
இந்த விவசாயிகளுக்கு கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கும். இதுல வந்து இந்த மேகதாது அணையை வந்து எப்படியே நான் கட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லி டி.கே. சிவகுமார் அவர்கள் வந்து ஒரு அரசியல் பண்ணிட்டே இருக்காரு. இதுக்குதான் இன்னைக்கு வந்து அண்ணாமலை ஒரு சுட வந்து ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு. எப்படி நீங்க வந்து இப்ப தொகுதி மறுசீராய்வுக்கு பல மாநிலங்களை ஒன்று சேர்ப்பேன் அப்படின்னும் போது இந்த டி.கே. சிவகுமார் அவர்கள் வந்து ஒருவேளை இந்த தொகுதி மறுசீராய்வுக்கு அவங்க அந்த காங்கிரஸ் வந்து ஒத்துக்குச்சு அப்படின்னும் போது நீங்க வந்து இங்க தமிழகத்துக்கான அந்த தண்ணீர் நீர்வரத்தை வந்து விட்டு கொடுத்துருவீங்களா? மேகதாது அணையை வந்து அவங்க கட்டுவேன்னு சொல்லியிருக்காங்களே, இதற்கான எதிர்ப்பை எப்படி காட்டுவீங்க? 21ஆம் தேதி வாக்குல வந்து அவர் வந்து இங்க தமிழகம் வரப்போறாரு. அன்னைக்கு நீங்க வந்து வரவேற்க போறீங்க. இங்க வந்து அவர் டீ பஜ்ஜி சாப்பிட்டு போவாரா? அவருக்கு வந்து நீங்க வந்து எப்படி நீங்க வந்து இடம் கொடுக்குறீங்க? இந்த தமிழக வாழ்வாதாரம், தமிழக விவசாயிகள் இத்தனை பேருக்கும் அவர் வந்து ஒரு ஆப்போசிட்டா அங்க பேசும்போது நீங்க வந்து என்ன பண்றீங்க? இந்த கேள்வி கேட்கறாங்க. இதே தரப்பு வந்து பாஜக கிட்டே வைப்பாங்க. நீங்க வரும்போது என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னு வந்து கேள்வி கேட்கும்போது நாங்க எதிர்த்துதான் இருந்தோம். அதாவது அங்க வந்து பிஜேபி இருக்க அந்த கர்நாடக பிஜேபி கர்நாடகத்துக்காக பேசும், இங்க இருக்க இது வந்து இங்க வந்து பேசும். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இதெல்லாம் வந்து இருக்கும்போது நீ ஒரே தண்ணியை கொடுக்குறியா முதல்ல அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கேட்பாரு. இந்த ஜல்ஜீவன் திட்டம் மூலமா நிறைய திட்டங்கள் வந்து இங்க வந்து பல ஊழல்கள் வந்து அதுலயும் தான் இங்க வந்து நடந்துட்டு இருக்குன்றது வந்து அண்ணன் சீமானவர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. இந்த ஜல்ஜீவன் திட்டம் மூலமா எல்லாருக்கும் எல்லார் வீட்டுக்கும் எங்கெங்கயோ இந்த மலை கிராமத்துல இருக்கிற அத்தனை கிராமத்துக்கும் எத்தனை போய் கொடுக்கணும்ன்றதுதான் பிரதமரோட மிகப்பெரிய திட்டம். அந்த திட்டத்தை கூட வந்து செயல்படுத்த வேண்டிய மாநில அரசுகள் வந்து செயல்படுத்த மாட்டேங்குது. இதுல வந்து பல நீர்த்தேக்கங்களை வந்து அங்கங்க எங்கெங்கெல்லாம் ஆக்கிரமிப்புகள் இருக்கோ அதெல்லாமே நீதிமன்றங்கள் மூலமா எடுக்கப்பட்டு கூடிய விரைவில் நம்ம வந்து தமிழ்நாடுக்கு ஒரு விடிவு வரும் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். பட் ஆனா இதுல வந்து இந்த அரசியலாவே தான் போயிட்டு இருக்கு. இங்க வரும்போது டி.கே. சிவகுமார் அவர்களுக்கு வந்து கருப்பு கொடி காட்டுவேன் அப்படின்ட்டாரு. பாஜக இந்த ஒரு 2 மாசமா அதுவும் வந்து அண்ணாமலை 2.0 அப்படின்றது அறிவிக்கப்படாத தலைவரா இன்னும் இருக்காருதான் அவரு நம்ம வந்து பாக்குறோம். ஆனா நம்ம தான் வந்து அப்பத்துல இருந்து வந்து அவரை தவிர வேற யார வந்து போட்டாலும் பாஜக வந்து உட்கார்ந்துரும் நம்ம ஏற்கனவே வந்து சொல்லிட்டே இருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த அளவு வந்து ஒரு மாசம் வந்து இங்க வந்து காட்டிட்டாரு. அவரை மாதிரி ஒரு பிரஸ் மீட்டை சந்திக்கிறதுக்கு இங்க ஆளு கிடையாது. அவரை மாதிரி ஒரு புள்ளி விவரமா எடுத்து சொல்ல இன்னைக்கு வந்து ஆள் கிடையாது. மற்றவர்கள் இருந்தாலும் ஒரு கரிஷ்மான்னு ஒண்ணு இருக்கும். அந்த கரிஷ்மான்றது இப்ப வந்து எப்படி பல ஊடகவியலாளர் இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு ஊடகவியலாளர் இன்னைக்கு ஒரு ரங்கராஜ் பாண்டே அப்படின்னு சொல்லி ஒரு முதல்ல வந்து நிப்பாரு. அன்னைக்கு சோ வந்து இருந்தாரு. அவருக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து இருக்காங்க. சார் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கரிஷ்மா இருக்கும். இவங்க பேசினாலே ஏதோ ஒண்ணு சொல்றாங்க அப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். அது வந்து அதாவது அவர் மேல வந்து பற்று இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல அவர்களை வெறுக்கிறவங்களாவே கூட இருக்கலாம். இப்ப அண்ணாமலையே கழுவி ஊத்துறவங்க கூட சத்தியமா அவருடைய பிரஸ் மீட்டை பார்ப்பாங்க. அதுல இருக்க என்ன அவர் சொல்றாரு, ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாருன்னா அதை வந்து ஒரு மீம்ஸா போடுறது, அதை வந்து ஒரு ட்ரோலிங் பண்றது, இப்படி வேணா அவங்க வந்து பண்ணி வந்து ஒரு அல்ப சந்தோஷம் பாத்துக்கலாமே தவிர ஆனா அதுல இருக்க பல உண்மைகளை வந்து அவங்க வந்து பாக்குறதுக்கு மறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிதான் வந்து நம்ம வந்து பாக்குறோம். சோ இது வந்து பாஜகவுடைய 4வது போராட்டம் இந்த ஜனவரிக்கு அப்புறம் நான் பாக்குறேன். முதல் போராட்டமா இந்த பட்ஜெட்டுக்கு இவங்க வந்து நிதியே கொடுக்கல அப்படின்னு பேசும்போது நாங்க நிதி எங்க கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தெருமுனை கூட்டங்கள் போட்டு இந்த மாவட்டந்தோறும் கூட்டங்களை போட்டு முதல் முறையா வந்து களத்துல வந்து இறங்கி மக்களை சந்திக்கும் போதே நம்ம சொன்னோம் களத்துல இறங்கிச்சு பாஜக அப்படின்னோம். இப்ப இந்த மும்மொழி கொள்கையில கையெழுத்து இயக்கம் அப்படின்னாங்க. ஒரு பக்கம் வந்து இளநீர் பந்தியல், இந்த வந்து தர்பீஸ் கொடுக்கறது, இந்த மோர் கொடுக்கறது, இதோட சேர்த்து அந்த கையெழுத்து இயக்கமும் வந்து மாணவர்கள் கூட அப்படியே ஒரு ட்ரெண்டிங்கா பாஜக வந்து மக்களா கொஞ்சம் கொஞ்சமா ஐக்கியமாயிட்டே இருக்கிறத பாக்குறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா போராட்டங்கள் ஒரு டாஸ்மார்க்ல வந்து இறங்க போறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டி.கே. சிவகுமார் அவர்களுக்கு இவங்களும் ஒரு கருப்பு கொடி காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மக்களா போராட்ட காலத்துல பாஜக இறங்கி அது வந்து மக்கள் கிட்ட ஒரு பேசும் பொருளா எடுத்துட்டு வர்றாரு அப்படின்றத வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். இது வந்து ஒரு நல்ல ஒரு அரசியலுக்கான பாஜகவுக்கான அறிகுறி. ஏன்னா இதை வந்து இதுக்கு முன்னாடி வந்து யாரும் வந்து மக்களை போய் ஒரு ரத யாத்திரைன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அன்னைக்கு அத்வானி அவர்கள் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சில தலைவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்களை போய் சந்திக்கிறதா இருக்கட்டும், எங்கேயோ 1-2 பொதுக்கூட்டம் நடக்கும், அதுலயும் கூட்டங்களே இருக்காது. அதுக்கப்புறம் அண்ணாமலைன்ற ஒரு மனுஷன் வந்த பிறகுதான், அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க வராது வந்த மாமணி அண்ணாமலை அப்படின்னாங்க. அவர் வந்த பிறகுதான், அவர் ஒரு நடைப்பயணம்ன்றதை ஸ்டார்ட் பண்ற பிறகுதான் ஒரு பூம் எழுந்தது. அந்த பூம் மூலமா பட்டி தொட்டி எல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டுல வந்து பாஜகன்ற ஒரு கட்சி வந்து ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. இன்னைக்கு இந்த கட்சி வந்து இன்னைக்கு வந்து போராட்ட காலத்துக்கு வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னும் போது பாஜக வளராது, பாஜக எங்க இருக்கு அப்படின்னு கேட்டவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து பாஜகன்ற அந்த ஒரு கட்சியை வந்து தமிழகத்துல இல்லாம பேசாம ஒரு பொருளே கிடையாது.
எந்த செய்திகள் திறந்தாலும் பாஜகவுடைய செய்திகள் வந்து இல்லாம கிடையாது, அண்ணாமலையாருடைய செய்திகள் வந்து இல்லாம கிடையாதுன்னு சொல்லிக்க விரும்புறோம். இதேதான் இந்த மும்மொழி கொள்கையில பணத்துக்கு 2000 சில்லற கோடி ரூபாய் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்ல வந்து போயிட்டே இருக்காங்க. அன்பில் மகேஷன் என்ன MOUI அப்படின்னு போடுறாங்க. அண்ணன் அடிக்கடி வந்து நம்ம அண்ணன் வந்து அண்ணாமலை வரும்போதுதான் நான் வந்து எல்லாத்தையுமே நான் வந்து வெளியே கொண்டு வந்துடுறேன், எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்துடுறேன்னு சொல்லுவாரு. டிஎம்கே ஃபைல்ஸ் வந்து இன்னும் வரலன்றதை நம்ம வந்து இதுல வந்து சுட்டி காட்டுறோம். அதே போல வந்து இந்த SITக்கு அப்புறம் இந்த முழு விசாரணை முடிஞ்சோடனே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த MOI அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்க வந்து என்ன புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கும் ஆகட்டும், அதே போல இந்த அன்பில் மகேஷ் இங்க இருக்க கல்வி அமைச்சருக்காக இருக்கட்டும், அங்க இருக்க கல்வி அமைச்சர் இங்க இருக்க கல்வி அமைச்சர், இவங்க 2 பேரும் என்ன ஒப்பந்தம் போட்டது, என்ன டீலிங் பேசப்பட்டது, எல்லாமே நம்ம கையில இருக்குனே அப்படின்னா நம்மளும் அன்னைக்கே சொன்னோம். வந்து கையெழுத்து போட்டிருந்தாங்க, எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ள நடந்தாலும் ஒரு அபிஷியல் மீட்டிங் போது அங்க இருக்க கேமரா எல்லாம் இருக்க போகுது. தயவு செஞ்சு அதெல்லாம் வெளியிட்டு யார் யார் எங்கெங்க என்னென்ன கையெழுத்து போட்டாங்க, என்னென்ன பண்ணாங்கன்னு ஆதாரத்தோட கூடிய சீக்கிரம் வெளியே வந்து ஒண்ணு இந்த பக்கம் தவறா, அந்த பக்கம் தவறான்னு சொல்லி கூடிய சீக்கிரம் மக்களுக்கு வந்து புரிய வைக்கணும்ன்றதுதான் நம்ம வந்து விரும்புறோம். இன்னும் அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம சுட சுட நம்ம பிடிஆர் அண்ணன் என்ன பண்ணாருன்னா, நடுவுல வந்து என் பையெல்லாம் வந்து இருமொழி கொள்கை தான் படிச்சாரு, இப்படிதான் அன்பில் மகேஷ் அவர்கள் பையன் சொன்னாரு. இங்க இருக்கிறது எல்லாமே இருமொழி கொள்கை தானே, அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் வந்து இருமொழி கொள்கை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றதா இருக்கும். என்ன இருமொழி கொள்கை படிச்சாங்க அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு ஆங்கிலம் ஃபர்ஸ்ட் மொழி, 2வது மொழி என்ன அப்படின்னா தமிழ் கிடையாது, பிரெஞ்சு. அண்ணன் பிடிஆர் பையன் இன்னும் ஒரு படி மேல போய் ஸ்பானிஷ் படிச்சாரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்கிறாரு. இதுதான் இவங்களுடைய இருமொழி கொள்கை, தமிழை மாத்திரம் படிக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த ரீதியில மாத்திரம் இவர் வந்து சொல்லிருக்காரு. இன்னைக்கு பாதி பசங்களுக்கு நீங்க போய் நம்ம தமிழ்ல வந்து போயிட்டு கேட்டோம் அப்படின்னா, நானே வந்து ஒரு நல்ல கொச்சை தமிழ்ல தான் பேசுவேன், சென்னை தமிழ்ல தான் பேசுவேன், இந்த வட்டார வழக்குல தான் பேசுவேன்னு நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கும் இது வந்து ஏன் அப்படின்னா, அந்த மெட்ரிகுலேஷன்ல படிக்கிற பசங்களுக்கு தமிழும் சரியா வராதுன்னுவாங்க, இங்கிலீஷும் சரியா வராதுன்னுவாங்க. இன்னும் ஒரு படி போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு ஒரு டைம்ல இங்கிலீஷ் வராது, தமிழ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த பசங்களுக்கும் தமிழ் வர மாட்டேங்குது. ஏன்னா தெரிஞ்ச ஒரு 50,000 பேருக்கு மேல ஃபெயில் ஆனதை பாக்குறோம். பல பேருக்கு வந்து இந்த வல்லினம், இடையினம், மெல்லினம் இதெல்லாம் என்னன்னே தெரியல. இன்னும் பல பேருக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா உயிரெழுத்துனா என்னன்னு தெரியல, மெய்யெழுத்துனா என்னன்னு தெரியல. இதெல்லாம் வந்து நம்ம வந்து சமூக வலைதளத்துல பாத்துட்டே இருக்கோம். இங்க இருக்க பசங்களுக்கு இன்னைக்கு இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா தமிழை சொல்லித்தரேன்றாங்க. ஆனா தமிழ் வந்து எங்க அழியுது அப்படின்னா இதுலதான் அழியுது. ஆனா மும்மொழியில நாங்க வந்து ஆங்கிலமும் இருக்கு, தமிழ் வந்து கட்டாயம் 5வது வரைக்கும் அப்படின்றாங்க. ஆனா நீங்க வந்து அதை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல கட்டாயம் என்ன சொல்றீங்க, இல்ல நீங்க வந்து வேற மொழி படிச்சுக்கலாம் தான் வச்சிருக்கீங்க. இதனால தமிழ் அழியுமா அழியாதான்ற அந்த கேள்வியை வந்து பாஜக தரப்பு வந்து வச்சிட்டு இருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்றது கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, எங்கெங்க கேள்வி கேட்கணுமோ அங்கங்க இந்த மத்திய அரசாங்கம் கேள்வி கேட்கும். எங்கெங்கெல்லாம் நாங்க வந்து நிதி கொடுத்துருக்கோமோ அங்கெல்லாம் வந்து அந்த ஆதாரத்தெல்லாம் கூடிய விரைவில் நான் வந்து எடுத்து வந்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் நிறைய பார்த்திருக்கோம். என்ன அப்படின்னா இந்த பழங்குடியின மக்களுக்கு நான் இதை வந்து வாரம் நான் இதை சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து அந்த அடித்தட்டு மக்களுக்காகவும் சாமானிய மக்களுக்காகவும் பேசுறதுனால ஒரு ரோடு ஒண்ணு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மலை கிராமத்துல இருந்து இறங்கி வரவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு உடனடியா ஆம்புலன்ஸ் போறதுக்கு கிடைய மாட்டேங்குது. அதை வந்து பிரதம மந்திரில ரோடு போறதுக்கு காசு தராங்க. இவங்க அதை யூஸ் பண்ணாம திருப்பி அனுப்பின சம்பவம் இருக்கு. அதே போல குடிசை மாற்று வாரி அந்த பழங்குடியின மக்களுக்காக, அதே போல இந்த பட்டியலின மக்களுக்காக கொடுக்குற அந்த வீட்டு வசதி வாரியத்துல அதுல இருந்து போய் பணம் வந்து திரும்பி போயிருக்கு. இதெல்லாம் வந்து எந்த ஒரு பணம், இதெல்லாம் மத்திய அரசு கொடுக்குற பணம் கிடையாதா அப்படின்றாங்க. 2வது திருப்பி புயல்லாம் வந்தா இது வந்து இவ்வளவு நிதி வரவே இல்லை அப்படின்வாங்க. ஆனா NDRF ஃபண்ட்ல ஏற்கனவே ஒரு 5,000 கோடி வந்து உள்ள இருந்துட்டே இருக்கும். அந்த பணத்தை இவங்க என்ன யூஸ் பண்ணாங்கன்றத வந்து கரெக்டா சொல்ல மாட்டாங்கன்ற அந்த பார்வைகள்லாம் இருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த 234 தொகுதிக்கும் 234 தொகுதி வந்து நம்ம தான் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்லிட்டே இருப்பாங்க திமுக தரப்புல இருந்து. ஏன் அப்படின்னீங்கன்னா இந்த மொழி கொள்கை, இந்த தமிழன் வெல்லும், தமிழன் தலை நிமிர்ந்து நிற்கும் அப்படின்னு பாத்தீங்களா, இதை வச்சுதான் இந்த அரசியல் 60 ஆண்டு கால அரசியலே அப்படியே வந்து போயிட்டே இருக்கு. இதை வச்சே இன்னும் இந்த அரசியல்ல திருப்பி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி திமுக தரப்பு நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர் தரப்புலன்னு சொல்றாங்க. இன்னும் வலதுசாரி சிந்தனையாளர்கள்லாம் இதை வந்து சொல்லிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். 2வது முக்கியமான காரணம், எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து 5ஆ பிரிஞ்சிருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அது வந்து எப்படி வந்து குளூ ஆகி இந்த ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் தேர்தல் கூட்டணிகள்லாம் எப்படி வந்து சேருதுன்றத விதத்தை வச்சுதான் திமுகக்கு எத்தனை சீட்டுகளே கிடைக்கும், திமுகன்ற அந்த இது வந்து எப்படி வந்து செங்கலா பிரிச்சு எடுத்துருவேன், அறிவாலய செங்கல் எல்லாத்தையும் உருவி எடுப்பேன்னு சொன்னார் அண்ணாமலை. அதெல்லாம் இந்த 6 மாசத்துக்குள்ள அவங்க வந்து நடத்தி காட்டுறாங்களான்னு வந்து அடுத்த கட்ட நகர்வுகளை வந்து வச்சு நம்ம வந்து
போலான்றத பாக்குறோம். திருப்பி இந்த ரூபா நோட்டு இன்னைக்கு வந்து நம்ம பட்ஜெட் போடும்போது இந்த ரூன்றது அப்படி வந்திருக்கோம் பாத்தீங்களா, இதுக்கு வந்து பலத்த எதிர்ப்பு வந்து வந்திருக்கு. இந்த ரூ அப்படின்றது அந்த அந்த ஆறு அந்த ஆறு ஷேப்ல இருக்கும். அதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிம்பிளை பார்த்தாலே ரூபாய்க்கு வச்சது. இதை செஞ்சு கொடுத்தவரே ஒரு தமிழர். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி கவுஹாத்தில இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் பேர் வந்து உதயகுமார். அவர் தான் வந்து பண்ணியிருக்காரு. இவருடைய அப்பாவே வந்து ஒரு திமுக எம்எல்ஏ, ரிஷிவந்தேவ் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. இவர்கள் இருக்கும்போது ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது முதலமைச்சரா இருக்கும்போதுதான் இந்த ரூபாய்க்கான சிம்பிளே வந்து கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு வந்து இந்த சிம்பிளையே எப்படி மாத்துவாங்க திமுக தரப்பு அப்படின்றது பாஜக வந்து எதிர்கேள்வி வச்சுட்டு போயிருக்கு. மொழி போராட்டம் போச்சு, மறுசீராய்வு போச்சு. அதுக்கடுத்தது இந்த ரூபாய் சிம்பிளுக்கு வந்து அவங்களும் வந்து எப்படி எல்லாம் ஒண்ணுன்னா இப்படி போகுது பாத்தீங்களா, இப்படியே போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த நடுவுல வந்து இந்த பல பிரச்சனைகள்லாம் வந்து போயிட்டே இருக்கு பாத்தீங்களா, மக்களுக்கான பிரச்சனைகள். அதையும் வந்து நம்ம வந்து காது கொடுத்து கேட்கணும். அதையும் வந்து நடுவுல நாங்க வந்து சொல்லுவோம், ஒரு மீடியாவா ஒரு பத்திரிகையாளரா அப்படின்றத நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். சோ நம்ம அந்த அந்த விளையாட்டுக்குள்ள அந்த கேமுக்குள்ள நான் வந்து உள்ள போக மாட்டேன். ஏன் அப்படின்னா அது வந்து அரசியல் பார்வையா போயிடும். இது வந்து மக்களுக்காகவே நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளரா இருக்கிறதுனால நம்ம வந்து எது வந்து முக்கியமான பிரச்சனை, பாலியல் வன்கொடுமை முக்கியமான பிரச்சனை, கஞ்சா முக்கியமான பிரச்சனை, இங்க வந்து சட்டம் ஒழுங்கு முக்கியமான பிரச்சனை, எது முக்கியமான பிரச்சனைகளோ இதுதான் டிஎன் டிஜிட்டல் 24ல வந்து உங்களுக்கு வந்து விரிவா கிடைக்கும்ன்றதை நம்ம வந்து சொல்லிக்கொள்ள விரும்புறேன். நன்றி, வணக்கம்.